என்ன காரியத்துக்காக நீ கண்ணீர் வடித்து இந்த ஒரு மாதம் முழுவதும் கண்ணீர் வடிக்கிறாயோ, உன்னுடைய உபவாசம் நல்ல பண்டிகையாக சத்தமா ஆமென். பல உபவாசங்களை கண்டு இன்னைக்கு தளர்ந்திருக்கிற உள்ளங்களோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, உன் உபவாசம், உன் உபவாசம் நல்ல பண்டிகையாக. எத்தனை பேர் இந்த நாளிலே கர்த்தர் என்னோடு பேசுகிறார், கர்த்தர் என்னோடு பேசுகிறார். எஸ் எஸ் எஸ், உன் உபவாசம் இனி ஒரு உபவாசத்தை நோக்கி அல்ல. சில உள்ளங்களோடு தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தை வருகிறதை என் ஆவியில் உணர்கிறேன். இனி நீ போகிறது, இனி உன் குடும்பம் போகிறது ஒரு நல்ல மகிழ்ச்சி உண்டாக்குகிற பண்டிகைக்குள்ளே. புரியுதா? உங்க குடும்பத்துல எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, உங்களை கொண்டு ஏன் உட்கார வச்சிருக்கிறாங்க தெரியும்? மோசே, ஆரோன் இருக்கிறார், ஊர் இருக்கிறாங்க. மோசையின் கையை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மோசையை விட்டுட்டு அவங்க போய் நின்னா என்ன? சில இடத்துல சிலரை கர்த்தர் பார்க்க விரும்புவார், அவர் அந்த இடத்துல ஆள மாற்ற மாட்டார். பவுல் வந்ததும் பேதுருவை மாத்துகிறவர் அல்ல. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே 1098வது பக்கம். புதிதாய் பைபிள் பார்க்கிறவங்களுக்கு பேஜ் நம்பர் சொல்றேன், அது பழையவங்களுக்கு யூஸ் ஆகுது. 1098வது பக்கம், சகரியா 8:19. 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு விஷயம், எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லோ. இன்னைக்கு உள்ள செய்தி கர்த்தர் தந்தது. ஆமென். அத ஒரே லைன்ல சொல்லுகிறேன். உன் உபவாசம் நல்ல பண்டிகையாக மாறும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. உன்னுடைய உபவாசம் நல்ல பண்டிகையாக மாறும். என்னென்ன காரியத்துக்காக நீ உபவாசித்தாயோ அந்த காரியங்கள் எல்லாம் பண்டிகையாக, அதாவது அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் போது அது நம்முடைய கூடாரத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? பண்டிகையா இருக்கும். எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நம்புகிறீர்கள்? என்னுடைய உபவாசம், சொல்லுங்க பார்க்கலாம், என்னுடைய உபவாசம் நல்ல பண்டிகையாக மாற போகிறது. என்னுடைய உபவாசம் நல்ல பண்டிகையாக விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, கடந்த வெள்ளிக்கிழமை இரவுல தூங்க போகும்போது ஆமே நாசரேத்தை குறித்த செய்தி மனதுக்குள்ளே இருந்துட்டு இருந்தேன். அப்படியே தூங்க போகும்போதுதான் ஆவியானவர் இந்த வார்த்தை நினைவிலே கொண்டு வந்தார். இந்த வேத பகுதியை வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்த வார்த்தை என்னோடு இடைவிட ஆரம்பித்தது. 70 வருஷம் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்த யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர் கோரேசி நாட்களிலே அந்த சிறையிருப்பிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்குது. சிறையிருப்பிலிருந்து விடுதலை கிடைச்சதும் அவ்வளவுதான், நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துட்டு என்று சொல்லி வந்து பார்த்தா இங்க எல்லாமே அக்கினிக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறது. வீடும் இல்லை, ஆலயமும் இல்லை. என்ன ஆண்டவரே, சிறையிருப்பிலிருந்து வெளியே வர்றதுக்கு நாங்க உபவாசம் பண்ணோம், வெளியே கொண்டு வந்துட்டீங்க. வெளியே வந்து பார்த்தா எல்லாம் ஜீரோல இல்ல, எல்லாமே மைனஸ்ல இருக்கு. ஜீரோல இருந்தா ஒரு புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம், மைனஸ்ல இருந்தா திருப்பியும் உபவாசம். ஆண்டவரே, உபவாசத்தை கூட்ட ஆரம்பிச்சாங்க. 4ஆம் மாதம், 5ஆம் மாதம், 7ஆம் மாதம், 10ஆம் மாதம் உபவாசம் போட்டுட்டே இருக்கிறாங்க.
ஆண்டவர் ஏற்கனவே பாபிலோன்ல நாங்க நிறைய ஃபாஸ்டிங் போட்டோம். தானியேல்கிட்ட கேட்டா சொல்லுவார், நான் போடாத ஃபாஸ்டிங்கே இல்லை, நிறைய போட்டாச்சு. அந்த ஃபாஸ்டிங்கினுடைய ரிசல்ட்டா ஒரு விடுதலை கிடைச்சிட்டு, எப்பாடா பிரச்சனை முடிஞ்சுன்னு பார்த்தா, ஆண்டவரே ஆண்டவரே எல்லாமே அக்கினி, ஃபுல்லா சாம்பல். இனி இப்ப ஃபாஸ்டிங்க கூட்டணும் ஆண்டவரே. வருடத்துக்கு ஒரு முறை தான் பிரமாணத்தின் கணக்கு. வருடத்துக்கு ஒரு நாள் மஸ்டா மேண்டேட்டரி ஃபாஸ்டிங், பிரமாண கணக்கு. ஆனா இப்போ நிலைமையை பார்த்தா வருடத்துக்கு ஒரு முறை பத்தாவது போல இருக்கு. 4ஆம் மாதம், 5ஆம் மாதம், 7ஆம் மாதம், 10ஆம் மாதம் இப்படி தளர்ந்திருந்த, சோர்ந்திருந்த, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது இதுக்கு எங்கேயே இருந்திருக்கலாம், பாபிலோன்லயே இருந்திருக்கலாம். அங்க அடிமைத்தனத்தில் இருந்தாலும் 3 வேளைக்கு. நான் பலமுறை இந்த செய்தியில சொல்லியிருக்கிறேன், எகிப்தின் அடிமைத்தனம் வேற, பாபிலோனின் அடிமைத்தனம் வேற. எகிப்தின் அடிமைத்தனம் என்பது என்ன தெரியுமா? நம்ம இந்த வேலைத்தாரன்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு பாலைவனத்துல கொண்டு விடுவாங்க தெரியுமா? சம்பளமும் கிடைக்காது, ஒன்னும் கிடைக்காது, போனும் கொடுக்க மாட்டான், பாஸ்போர்ட்டையும் வாங்கி வச்சிருவான். இது எகிப்தின் அடிமைத்தனம். பாபிலோனின் அடிமைத்தனம் என்ன அப்படின்னா, வந்து கூட்டிட்டு போகும்போது பயங்கரமா, அதாவது எகிப்தியன் எப்படி சிறைவேலரை கூட்டிட்டு போனான்னா, ரதத்தை விட்டு கூட்டிட்டு வந்தான். விசா, டிக்கெட்டு எல்லாம் வீட்டுல இருந்து ஏர்போர்ட் போறது வரை, காரை வர அனுப்பிட்டான். இதை நம்பி ரதத்துல யாரி போன போக்குதான். வக்கியோல் கூட கொடுக்கல. இவன் இருக்கிற பசிக்கு வக்கியோலையும், ஏன்னா ஒரு லெவல் தாண்டிட்டு அந்த இளையகுமாரன் பாத்தீங்களா, பண்டிக்கு வைக்கப்பட்ட தவிடு கூட. யாராவது டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அதாவது அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு. ஆனா பாபிலோனின் சிறையிருப்பு என்பது அப்படி கிடையாது. பாபிலோனின் சிறையிருப்பு என்பது இப்ப திடீர்னு இப்ப அமெரிக்கால இருந்து வராங்கன்னு வைங்களேன், வந்து இங்க இருக்கிற ஒரு 10 பசங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. போயிட்டு அங்க போய் என்ன ஆக போகுதோ தெரியல. அங்க போய் பார்த்தா அங்க இருக்கிற பெரிய மைக்ரோசாஃப்ட் கம்பெனில, IBM கம்பெனில, இப்படி ஒரு 3-4 பெரிய கம்பெனில இவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்து மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பளம். இப்படி ஒரு செட்டப்ல அங்க வச்சிருக்கிறாங்க. இங்க இருந்து வீட்டர் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியல. அப்ப அங்க இருந்து போன் வருது, அம்மா என்னை கடத்திட்டு வந்துட்டாங்கம்மா. கடத்திட்டு வந்து என்னப்பா பண்ணாங்க? இங்க ஒரு பெரிய கம்பெனில வேலை தந்திருக்காங்கம்மா, மாசம் 10 லட்சம் ரூபாய். என்னை எப்படியாவது இந்த சிறையிருப்புல இருந்து காப்பாத்த ஜோம் பண்ணுங்கம்மான்னு சொன்னா, இங்க இருந்து என்னப்பா தெரியுமா வாய்ஸ் போகும், மகனே நீ அங்கேயே கர்த்தர்னும் ஜெபத்தை. இதுதான் பாபிலோனின் சிறையிருப்பு. அங்க எல்லாம் உங்ககிட்ட குவாலிட்டி இருக்குன்னா பாபிலோன் ராஜா என்ன தெரியுமா பண்ணுவாரு? டாப்ல தானியல், அந்த ராஜாக்கு ஃப்ரெண்டு தானியல், தகுதி இருந்தா உனக்கு வேலை. இதான் பாபிலோன். ஆனா சிறையிருப்பு தான். ஒரு தேவ பிள்ளை இத புரிஞ்சுக்கணும். இந்த சிறையிருப்புல இருந்ததுனால இவங்களுக்கு என்ன அங்க மிஸ் ஆச்சு அப்படின்னா, ஆராதனை மிஸ் ஆச்சு. உங்களுக்கு நல்ல வேலை இருக்கு, நல்ல சம்பளம் இருக்கு, ஆனா உங்க லைஃப்ல ஆராதனை மிஸ் ஆச்சுன்னு வைங்கள, நீங்க இருக்கிறது எந்த சிறையிருப்பு தெரியுமா? பாபிலோனின் சிறையிருப்பு. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. ஓ சண்டே ஆனா அவ்வளவு டயர்டு, ஆராதனை மிஸ். ஏன்னா வேலை இரவு பகலா. ஏங்க பையனை கூட்டிட்டு வரல, பிள்ளை பாவம் தூங்கட்டுன்னு விட்டேன். திங்கக்கிழமை தூங்கட்டுன்னு விடல, இன்னைக்கு எக்ஸாம். சிறையிருப்பு. நான் சொல்றது கஷ்டமா இருக்கா? இருக்கட்டும். ஆமா, சரி. நம்ம அதாவது இங்க இவங்க அழுதது அதுதான். சங்கீதம் 137 நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க வாத்தியங்களை எல்லாம் செடிக்கு மேல தூக்கி வச்சிட்டு இருந்து, நாங்க எதை நினைச்சு அழுதோம் தெரியுமா? எருசலேமை நினைச்சு அழுதோம். ஒரு காலத்துல நமக்கு வாய்ப்பு இருந்தப்போ ஆராதிக்காம விட்டுட்டோம்.
இப்போ ஆராதிக்கணும்னு ஆசை இருக்கும் போது என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. அதாவது நம்ம ஊர்ல திருந்தாத்த நிறைய பேர் கல்ஃப்ல போய் திருந்துவாங்க. ஆமே, அங்க ஒருத்தர் கை தூக்கியாச்சு, நானே தான். ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, சகோதரர்லாம் இங்க இருக்கார் ஒருத்தர், வரும்போது வந்து பிரைஸ் லார்ட், இவர் வாயில் இந்த வார்த்தை வர்றதுக்கு. ஆமே, நிறைய பேர் இப்படிதான் பாபிலோன்ல கொண்டு போய் திருத்திடுவாங்க. அப்போ ஆசை எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆராதிக்கணும். 1 month ஃபாஸ்டிங் இருக்கணும்னே லீவ் போட்டு வந்திருக்கிறாங்க. நல்ல காலத்துல பிரேயர் டைம் ஆளே காணாது. இப்போ இதுக்குன்னே லீவ் எடுத்து 1 month சர்ச்சில் இருந்தே ஆகணும். ஆண்டவர் மாத்திராரு, பார்த்தீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அந்த வாஞ்ச அவன் அவ்வளோ ஃபாஸ்டிங் போட்டு சிறையிருப்புல இருந்து வெளியே வந்து இங்க பார்த்தா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சிலர் வந்து ஒரு சில காரியத்துல விடுதலை கிடைக்கும் நமக்கு, ஆனா அடுத்து லைஃப் ரன் பண்றதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை, உன்னுடைய உபவாசம் நல்ல பண்டிகையாக நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வார்த்தைய நீங்க வந்து இது வந்து நீங்க அப்படியே விஷுவலா உங்க கண்ணால பார்த்து நீங்க கேட்கணும். ஆமென். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் ஒரு திருமணம் நடக்கலைன்னு வைங்களேன். அப்போ திருமணம் நடக்கலைன்னா அந்த வீட்டில் திருமணம் நடக்கணும்னு கண்டிப்பாக இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சிலராவது என்ன பண்ணுவாங்க, உபவாசம் இருப்பாங்க. அதை நினைக்கும் போது, பிள்ளை லைஃப்பை நினைக்கும் போது அழுகையா வரும்ல. இப்போ வந்து அந்த காரியம் வாய்க்கப்பட்டுட்டு வைங்களேன், அந்த வீட்டுக்கு அது என்னது? பண்டிகை. இப்போ சொல்லு, புரியுதா? ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தையை நமக்கு எடுத்து தரார். உன்னுடைய உபவாசம் நல்ல பண்டிகையா. நல்ல கையை தட்டி உன் உபவாசம் என்ன காரியத்துக்காக நீ கண்ணீர் வடித்து இந்த 1 மாதம் முழுவதும் கண்ணீர் வடிக்கிறாயோ, உன்னுடைய உபவாசம் நல்ல பண்டிகையாக சத்தமா ஆமென். சொன்னதெல்லாம் வாழ்வில் நடக்கும். நேர பக்கத்துல 2 பேர் கையை பிடிச்சு டைம் வந்துட்டுனா அவன் எழுப்பி போயிடாதீங்க. அவன் நேரம் வந்தது, சந்தோஷமா இருங்க. அதாவது இப்போ நமக்கு எப்படா ஆகஸ்ட் பிரேயர் வரும் இந்த மாதிரி கிடையாது. யூதர்களுடைய ஃபாஸ்டிங், அவங்களுக்கு ஃபாஸ்டிங்னால ஏதோ பறி கொடுத்தது போல இருப்பாங்க. அதான் ஆண்டவர் அப்படி சொன்னார். நமக்கு ஃபாஸ்டிங் பிரேயர்னா ஒரே நம்ம இப்பவே பண்டிகை மாதிரி தான் வாரம். நம்ம வரதே ஐயோ முடியுதே அப்படின்னு, அவங்களுக்கு முடியலையேன்னு. ஏன்னா அவங்க ஃபாஸ்டிங்னாலே, அதாவது இதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த ரெட்டுடுத்தி கொண்டு சாக்கு துணி இருக்குல்ல, அதுதான் தரிப்பாங்க. போய் சாம்பல்ல உக்காந்துரும். சிலர் தண்ணி மட்டும் குடிப்பாங்க, சிலர் தண்ணி கூட. இப்போ நினிவே பட்டணம் எல்லாம் ஃபாஸ்டிங் இருந்தது, அவங்களும் சாப்பிடாம, மிருகங்களுக்கும் மனசாட்சியே கிடையாது. அது எவ்வளவு பெரிய, அதுவும் 1-2 நாள் கிடையாது, 40 days. அப்போ அது தங்களை வருத்துகிறது. அப்படி வஸ்திரத்துல கிழிப்பாங்க, அப்படி தாழ்த்தி அப்படி விழுந்து கிடப்பாங்க, அழுதுட்டே இருப்பாங்க. பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, இந்த நாட்களில் உன்னை அளவும் மொட்டையிடவும் கட்டளையிட்டார், நீங்களோ நல்ல சந்தோஷமா அடிச்சு புசித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லி ஆண்டவர் வந்து எரேமியா தீர்க்கதரிசி வச்சு சொல்லுவார். அளவு. அப்போ அந்த காலங்கிறது அந்த அவங்களுடைய ஃபாஸ்டிங்கிறது ஒரு துக்கத்தின் வெளிப்பாடா இருந்துச்சு. அதுலயும் அந்த சகரியா ஆகாய் இந்த நாட்களிலே இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல அந்த சிறையிருப்புல இருந்து வெளியே வந்து பார்த்தா இவங்க எப்பாடா இனி ஆராதிக்கலான்னு பார்த்தா ஆலயத்தை தீய வச்சுட்டு போயிட்டான். தீ
அப்படியே வச்சிருப்போம். திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எத்தனை நாட்களாய் எவ்வளவு அதுல விளங்கின தேவ ஞானம், தேவ கிருபை, தேவ அனுகூலம். சாலமோன் ஆலயம் கட்டும் போது தாவீது நிறைய சேர்த்து வச்சிருந்தான். ஆனா இப்ப சிறையிருப்புல இருந்து வந்து கட்டும் போது இவனுக்கு ஒண்ணுமே இல்ல. வெறும் ஒரு கல்லோட வரான், தலைக்கல்லோட வரான். ஒரு கையில கல், இன்னொரு கையில நூலு. அதான் ஆண்டவர் சொல்றார், அற்பமான ஆரம்பத்தின் நாளை. சில டைம் பாருங்க, குடும்பம் ஒரு பெரிய கட்டுக்குள்ள இருக்கும். அதுக்காக போராடி 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 ஜெபம் பண்ணி இப்போ கிருபையினால குடும்பம் முழுவதும் ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க எங்க போகன்னு தெரியல. அதை பார்க்கும்போது ஆண்டவரே, இனியும் 4வது மாசம், 5வது மாசம், 7வது மாசம் இப்படி நான் திருப்பியும் ஃபாஸ்டிங் போடணும் ஆண்டவரே அப்படி நினைக்கும் போது ஒரு சோர்வு. ஹல்லேலூயா. ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி, என் உபவாசம் நல்ல பண்டிகையாக மாறும். என் உபவாசம் நல்ல பண்டிகையாக மாறும். என் உபவாசம் நல்ல பண்டிகையாக மாறும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூட்டாய் மாறும். பெருமழை பொழிந்திடும் நேரம் இது. நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட ஆமென். ஈடாய் கைகளை உயர்த்தி பாடுவோம். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே, பரிபூர்ண ஜீவன். அப்போ இன்னைக்குள்ள செய்திய புரியும்படி சொல்லணும்னா, 4வது மாதத்துல உபவாசத்தை பார்த்துட்டு 5வது மாதத்துல நன்மையை பார்க்கலான் இருக்கும் போது 5வது மாதமும் உபவாசம் போட வேண்டிய நிலைமை. 5வது மாதத்துல உபவாசம் பண்ணிட்டு அடுத்து 7ஆம் மாதத்துல நன்மையை பார்க்கலான் இருக்கும் போது, 6ஆம் மாதத்துல நன்மையை பார்க்கலான் இருக்கும் போது, 6வது மாசமும் ஃபுல்லா வெயிட் பண்ணி பார்த்தாச்சு, அதுல நன்மை இல்லை. மறுபடியும் 7வது மாசத்துல உபவாசம் போடுற நிலைமை. 7வது மாசம் உபவாசம் போட்டுட்டு ஆமென், இப்போ 2 மாசம் வெயிட் பண்ணி பார்க்கிறோம். 8வது மாசமும் 9வது மாசமும் இதுலயாவது நன்மையை பார்க்கலாம் இருக்கும் போது அதுலயும் நன்மையை பார்க்கல. இனி 10வது மாசமும் ஒரு உபவாசம் போட்டாச்சு. ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு ஆகஸ்டும் உபவாசம், அடுத்த உபவாசம், அடுத்த உபவாசம், இப்படி பல உபவாசங்களை கண்டு இன்னைக்கு தளர்ந்திருக்கிற உள்ளங்களோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, உன் உபவாசம் நல்ல பண்டிகையாக. எத்தனை பேர் இந்த நாளிலே கர்த்தர் என்னோடு பேசுகிறார்? கர்த்தர் என்னோடு பேசுகிறார். எஸ் எஸ் எஸ். உன் உபவாசம் இனி ஒரு உபவாசத்தை நோக்கி அல்ல. சில உள்ளங்களோடு தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தை வருகிறதை என் ஆவியில் உணர்கிறேன். இனி நீ போகிறது, இனி உன் குடும்பம் போகிறது ஒரு நல்ல மகிழ்ச்சி உண்டாக்குகிற பண்டிகைக்குள்ளே. சாட்சி சொல்ல ரெடி ஆயிக்கோங்க, சாட்சி சொல்ல ரெடி ஆயிக்கோங்க. பண்டிகைக்குள்ளே, ஒரு நல்ல பண்டிகைக்குள்ளே. இந்த ஆகஸ்ட் ஆரம்பத்துல அநேகர் வெளியூர்ல இருந்து வந்தாங்க சாட்சி சொல்ல. ஒரு சிலர் வந்தாங்க. போன ஆகஸ்ட்ல வந்து ஜெபம் பண்ணும் போது திருமணத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அப்ப அவங்களுக்காக ஜெபம் பண்ணும் போது சொல்லும் வார்த்தை, அடுத்த முறை வரும்போது இன்விடேஷன் கார்டோட டேபிள்ல 4-5 இன்விடேஷன் கார்டு இருக்கு. சாட்சியோட வந்து நிற்கிறாங்க. உன் உபவாசம் எல்லாம் பண்டிகையா மாறு. உன் உபவாசம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில்
சீயோன் குமாரத்தியே நீ பாடு, ராஜாவின் நடுவில் இருப்பதை பாரு. சீயோன் குமாரத்தியே நீ பாடு, ராஜாவின் நடுவில். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. சொன்னதெல்லாம் உன் வாழ்வில் நடக்கும், நேரம் வந்ததென்று கூறு. ஆமே. நேரம் வந்ததென்று. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு 3 முக்கியமான காரியங்கள். இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த சகரியா 8வது அதிகாரம். சோ இந்த பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சகரியா 8 மெடிடேட் பண்ணுங்க. அதை மறுபடியும் வாசியுங்கள். உங்களுக்கு இந்த செய்தி நல்லா உள்ள போயிடும். ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்கல ரொம்ப எளிதான காரியங்கள், ஆனால் கண்டிப்பா தேவன் நம்மிடத்தில் இதை எதிர்பார்க்கிறார். சகரியா 8வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலும் 13வது வசனத்திலும் ஆண்டவர் ரிப்பீட்டடா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. என்னவென்றால், உங்கள் கைகள் திடப்பட கடவது. கைகளை தளர விடாதிருங்கள். இஸ்ரவேலர்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஒரு காலத்துல முற்பிதாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுனது எல்லாம் இடிஞ்சு போயிட்டு, திருப்பியும் நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த தலைக்கல்லோட அந்த ஆரம்பத்துல இருந்தே நாங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிறாங்க. இது போல ஜெபித்து காத்திருந்து நம்பி இருந்து சோர்ந்து இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்கள் கைகள் திடப்பட கடவது. அதுவும் இந்த 9வது வசனத்துல எப்படி சொல்றார் பாருங்க. அதை வாசிங்க. சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதற் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு, சிம்பிளா சொல்லணும், அன்னையிலிருந்தே வார்த்தையை கேட்டு வருகிறவர்களே. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னதை நமக்கு திருஷ்டாங்கமாய் வெளிப்படுத்துகிறார். நீ ரொம்ப நாளா வார்த்தை கேட்டியா, நீ போட்ட உபவாசம் கொஞ்சம் கிடையாது. ஆமென். இந்த 2026 ஆகஸ்ட் உபவாசம் அநேகருக்கு ஃபர்ஸ்ட், சிலருக்கு இது செகண்ட். எப்பத்தாலிருந்து ஜாயின் பண்ணவங்க உண்டு, ஜெயத்திலிருந்து ஜாயின் பண்ணவங்க உண்டு, அவங்களுக்கு இது 3வது. அப்புறம் வாக்குத்தத்தத்திலிருந்து ஜாயின் பண்ணவங்க உண்டு, அவங்களுக்கு இது 4வது. அதுக்கு முன்னாடி ஜெபமா இயேசுவின் அற்புதங்களா? ஜெபம் பண்ணாதான் அற்புதம். ஜெபம் இப்படி ஜாயின் பண்ண நிறைய பேர் உண்டு. ஆமென். அப்ப அன்னையிலிருந்து டைரியா ஒரு சகோதரி வருவாங்க, அப்படியே திருச்சி நினைக்கிறேன், வரும்போதே 3 புக்கோட வருவாங்க. வந்து எதுக்குன்னா, இங்க சொன்ன வேர்ட் பை வேர்டு விடாம எழுது. வர்ஷிப்ல சொன்ன வேர்டு அதுக்குன்னு ஒரு புக்கு, மெசேஜ்ல சொன்னது எல்லாம் ஸ்பைரல் பைன் பண்ணி அப்படி கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் அதுல ஃப்ரெண்ட்ல ஒரு சைன் போடுங்க, இது ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வேறு. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாசம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவன் அன்னையிலிருந்தே வார்த்தையை கேட்டு வர்றவங்களை இன்னைக்கு கர்த்தர் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட பேசுறாருன்னா, ரொம்ப நாளா வார்த்தை கேட்டு வர்றவங்க உள்ளமே பலப்படு, உங்கள் கைகள் திடப்பட கடவது. நல்ல கவனிங்க, இந்த வேட கவனிக்கணும். தேவன் உனக்காக செயல்படும் போது நீ என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, சோர்ந்து போயிடக்கூடாது. ஆமே. எனக்காக கர்த்தர் ஒண்ணு செய்யணும்னு இறங்குற டைம்ல நான் என்ன பண்ணிடக்கூடாது, நான் சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தர் யோசபாத்தி நாட்கள் யுத்தம் செய்யணும்னு நினைக்கிறார். அந்த டைம் பார்த்து யோசபாத் சொல்றார், எங்களுக்கு என்ன பலன் இல்லை, நிற்க பலன் இல்லை, தொலைச்சிடும், ஒழுங்கா இல்லை. நான் உனக்காக ஒண்ணு செய்யும் போது நீ சோர்ந்து போயிடக்கூடாது.
இதுதான் அன்னைக்கு உள்ள, அதாவது புரியறதுக்காக சிம்பிளா சொல்லிடுறேன். நம்ம ஜெபம் பண்ண போறோம் இப்போ இல்ல. நான் உனக்காக ஒண்ணு செய்யும் போது, அதாவது அமலேக்கியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடக்குது. யுத்தம் செஞ்ச, உண்மையில யுத்தம் செய்யறது யாரு தெரியுமா? கர்த்தர். ஆனா மோசே நிக்கணும். எப்படி நிக்கணுமா? கைகளை உயர்த்தி நிக்கணும். வேதம் சொல்லுகிறது மோசையின் கைகள் தளர்ந்தது. மோசையின் கைகள், யாத்திராகமம் 17வது அதிகாரம், அசந்து போயிட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 17:12 மோசையின் கைகள் அசந்து போயிட்டுனா இப்படி தூக்கி வச்சிட்டு ஹெவி ஆயிட்டு, அப்படி பாரம் ஆயிட்டு. அதுக்கு மேல ஆமென், அப்படி அதுக்கு மேல தூக்க முடியல. ஆனா 11 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனமா கேட்கணும். யுத்தம் பண்றது உண்மையில யாரு? கர்த்தர். அப்ப கர்த்தர் யுத்தம் பண்ணணும்னா யார் தெரியணும்? என்ன தெரியணும்? மோசேக்கு கை தெரியணும். ஆமென். ஆரோனும் ஊரும் இருக்கட்டும், ஆனா மோசேக்கு கை தெரியணும். ஆமா, உங்க வீட்டுல ஜெபம் பண்றதுக்கு ஆரோனும் ஊரும் இருப்பாங்க, ஆனா மோசே உன் கை தெரியணும். ஆண்டவர் சில விஷயத்துல ரொம்ப வைராக்கியமா இருப்பார்னா, சில காரியத்துக்கு நீங்க தான் ஜெபம் பண்ணி ஆகணும். ஆரோன்ட்ட சொன்ன ஜெபம் பண்ண மாட்டாரா? ஆரோனு மோசையின் கையை தாங்கி பிடிக்க தெரிஞ்ச ஆரோனுக்கு கையை தூக்கி பிடிக்க தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா சில இடத்துல சிலரை தான் ஆண்டவர் பார்க்க விரும்புவார். அதனாலதான் நீ திடங்கொள்ளு அப்படிங்கிறார் ஆண்டவர். என்னை ஆண்டவர் உபவாசத்து மேல உபவாசம் போட வைக்கிறீங்க. என் வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீ தான் நிக்கணும். ஆமென். கோலியாத்தை அடிச்சது யாரு? ஒரு கல்ல உங்கள தார, ஒரு கல்ல வச்சு நீங்க ஒரு ஆள் அடிச்சு எரிஞ்சு வீழ்த்திருங்க பாப்போம். அதுவும் கோலியாத்து சாதாரண ஆளு கிடையாது. அவன் வந்து ஒரு கல். தாவீது சங்கீதத்துல ஒரு இடத்துல சொல்லுவார், என் சத்துருக்களின் பிடரிய எனக்கு ஒப்பு கொடுத்தேன். அப்போ தாவீது கல்லெறியும் போது ஒருத்தங்க நம்மளை பார்த்து கல்லெறிகிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படியா இருப்போம்? இப்படி விலகுவோமா மாட்டோமா? விலகும். கல்லெறியும் போது பிடரி ஒப்பு கொடுக்கிறார். பின்னாடி இருந்து ஒருத்தர் கரெக்டா ஓகே ஸ்மைல் பிளேஸ் அப்படி பிழைச்சு வைக்கிறார். இவன் கரெக்டா குறிப்பாத்து. அதான் சத்தமும் யுத்தம் பண்றது கர்த்தர். 40 நாள் வந்து நிற்கும் போது என்ன கேட்டா நான் சொல்லுவேன், தாவீது கரெக்டா கல்லெறியும் போது கல்லு பட்டதும் கோலியாத் எப்படி விழுந்தானா? முகம் குப்புற. கல்லு இப்படி பட்ட எப்படி விழுவாங்க தெரியுமா? அப்போ முன்னாடி இருந்து அடிச்ச அடியை விட பின்னாடி இருந்து ஒரு அடி விழுந்திருக்கு. ஆனா அடிக்கணும்னா தாவீது வந்து நிக்கணும். நான் சொல்றது புரியுதா? உங்க குடும்பத்துல எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, உங்களை கொண்டு ஏன் உட்கார வச்சிருக்கிறாங்க தெரியுமா? மோசே, ஆரோன் இருக்கிறார், ஊர் இருக்கிறாங்க. மோசையின் கையை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மோசையை விட்டுட்டு அவங்க போய் நின்னா என்ன? சில இடத்துல சிலரை கர்த்தர் பார்க்க விரும்புவார். அவர் அந்த இடத்துல ஆள மாத்த மாட்டார். பவுல் வந்ததும் பேதுருவை மாத்துகிறவர் அல்ல. ஹalleluya. உங்கள் கைகள் திடப்பட கடவுது. மோசையின் கை அசந்து போயிட்டு, அப்போ ஆரோன்டையும் ஊர்ட்டையும் சொல்லல, ஆனா ஆரோனும் ஊரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த இடத்துல கர்த்தர் யார் கையை தான் பார்க்கணும் தெரியுமா? மோசையின் கையை தான் பார்க்கணும். அந்த இடத்துல நம்ம கையெல்லாம் காட்டக்கூடாது. இப்படி கையை காட்டினா ஒரு அடி, கைகளை போட
அந்த இடத்துல ஆரோனுக்கு ஒரு சின்ன வருத்தம் உண்டு. என்ன வருத்தம்னா, கர்த்தர் மோசையை கொண்டு மட்டும்தான் இந்த இடத்துல சொல்லுங்க, இங்க சொல்ல முடியாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு உங்க குடும்பம் சீக்கிரம் அறிந்து கொள்வார்கள். யாருக்கோ ஆண்டவர் பேசுறார், யாருக்கோ ஆண்டவர் பேசுறார், யாருக்கோ. உங்களுக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற அந்த உறவு இருக்குல்ல, தெரிய வரும். ஹல்லேலூயா. இப்ப ஆரோன் ஊரும் பார்த்தாங்க, மோசே கையை தூக்கி அப்படி ஆண்டவர் காட்டி கொடுக்கிறான். ஆண்டவருக்கு சில காரியத்துல அவருக்கு அவ்வளவு வைராக்கியம் உள்ளவர். இந்த இடத்துல அப்படிதான் இருக்கு, அவர் வைராக்கியம் கொண்டார். 8:2 சகரியா 8:2 நான் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன் அப்படின்ட்டு, கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன். அடுத்து சொல்றார், நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவில் வாசம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்ப சீயோன் இருக்கணும், தளர்ந்துடக்கூடாது, தளர்ந்துடக்கூடாது. நான் வரப்போறேன், நான் வந்து நின்று எல்லாம் செய்ய போறேன், தளர்ந்துடாத. தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். ஆமென். மோசே கையை தாழ விட காரணம் என்ன? அவன் கை என்ன ஆயிட்டு? அசந்து போயிட்டு. இது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணி இருக்கணும்னா, எப்போ அவன் கை கீழே விழுதோ அப்பவே யுத்தத்தை என்ன பண்ணி இருக்கணும் தெரியுமா? க்ளோஸ் பண்ணி இருக்கணும். ஆமாவா இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன செய்யல? க்ளோஸ் பண்ணல. அமலேக்கு கைய மேல விட்டார். ஏன் ஆண்டவரே? அப்பதான் தளர்ந்த மோசையின் கை திரும்ப மேல வரும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆமென். அநேக வாழ்க்கையில பல காரியங்கள் அசந்து தளர்ந்து கீழே 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 போன நிலையில் இருக்கிறதை கர்த்தர் மறுபடியும், அன்னைக்கு தூக்கிவிட ஆரோன் ஊரும் இருந்தாங்க, இன்னைக்கு தூக்கிவிட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தளர்ந்த உன்னுடைய ஜெப ஜீவியம், தளர்ந்த உன்னுடைய உபவாசம், தளர்ந்த உன்னுடைய விசுவாசம், தளர்ந்த உன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் மீண்டும் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. இப்போ மோசையின் கைய மறுபடியும் தூக்கி விட்ட போது 12வது வசனம் அதனுடைய பிற்பகுதியில வாசிங்க, எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. அப்போ மோசே எவ்வளவு நேரம் கை தூக்கணும்னு கர்த்தர் ஒரு டைமை செட் பண்ணி வைத்தார். எவ்வளவு நேரம் தெரியுமா? சூரியன். அதே போலதான் உபவாசிக்கிற அன்பு சகோதர சகோதரி, 4ஆம் மாசம், 5ஆம் மாசம், 7ஆம் மாசம், 10ஆம் மாசம், இப்படி பல உபவாசங்களை போட்டிருக்கிற உள்ளமே, நீ தளராத. அவர் ஒரு டைம் செட் பண்ணி வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அந்த டைம் முடியும் போது நீ யெகோவா நிசி என்று பாடுவாய். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? அது வரைக்கும் தான் இந்த வேதனை, அது வரைக்கும் தான் இந்த கண்ணீர், அது வரைக்கும் தான் இந்த போராட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த டைம் முடியும் போது யுத்தம் கிளியர் ஆகுது. யெகோவா நிசி, யெகோ. எத்தனை பேர் நான் பாட போறேன்னு சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பாடணும்னா நீ ஓடக்கூடாது. ஆமென். உபவாசம் பண்டிகையா மாறும். அது ஜெயக்கொடி. The Lord is my banner. என் கொடியே. ஆமென். ஒரு நோட்டு.
ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்த வீரரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே நிற்கிறார். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை ஆமென். கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, கர்த்தர் நல்ல யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே. பண்டிகையின் நாளில் இந்த பாட்டு சத்தம் கேட்கும். பண்டிகையின் நாளில் இந்த பாட்டு சத்தம் கேட்கும். பண்டிகையின் நாளில் ஹல்லேலூயா. ஆனா அவர் குறித்த டைம் வரைக்கும் உங்கள் கைகள் திடப்பட கடவுது. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்லாம் அநேகருடைய கைகளை திடப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் அநேகருடைய கைகளை திடப்படுத்துகிறது. சூரியன் என்ன அஸ்தமிக்கல, உனக்கான ஒரு டைமை குறிச்சிருக்கிறா. தளர்ந்த கையை திரும்ப தூக்கி எடுக்கிறாருன்னா ஒரு டைம் இருக்கு. அதுவரை நீ நின்னுதான் ஆகணும், அதுவரை நீ நின்னுதான் ஆகணும், அதுவரை நீ நின்னுதான் ஆகணும். அந்த டைம் முடியும் போது, அந்த டைம் முடியும் போது 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். நாசம். உன்னை ரொம்ப நாள் உபவாசிக்க வச்சது நோக்கம் என்ன தெரியுமா? இனி அந்த சத்துருவம் வாழ்க்கையில தலை எடுக்காதபடிக்கு, தலை எடுக்காதபடிக்கு, தலை எடுக்காதபடிக்கு, தலை எடுக்காதபடிக்கு. யெகோவா நிசி, யெகோவா நிசி. நல்ல கையை தட்டி நமக்கு இருக்கும் இந்த பலன், நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே. நாதனேசு அனுப்புதல் போவமே. பட்டயமோ புயபலமோ தேவையா? பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா? ஜீவதேவன் அல்லவா? அல்லேலூயா. ஜீவதேவ சேனை. யெகோவா நிசி, யெகோவா. Glory, glory, glory. Amen, amen, amen. Hallelujah. உடனே மோசேயோட பலிபீடம் கட்டி யெகோவா நிசி என்ற பெயர் வைக்கிறான். பண்டிகை, உன் துக்கம் எல்லாம் பண்டிகையாய் மாறும். நல்ல பண்டிகை. கர்த்தருடைய கை அமலேக்குக்கு விரோதமாய் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே கைகளை உயர்த்தி பிடிக்க அவனுக்கு ஒரு டைம் கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்பதாக அவன் கை அசந்த போது ஆண்டவர் விடல. நீ கையை தூக்குனாதான் நீ வந்து ஜெபம் பண்ணணும். இந்த காரியத்துக்கு நீ தான் தாவீது வந்து நிக்கணும். அதுவரை இப்ப ஒரு தட்டுக்கு கோலியாத்து விழக்கூடியவன். அவர் ஏன் விட்டு வைக்கிறார்? அவர் ஏன் விட்டு வைக்கிறார்? நீங்க தான் ஜெபம் பண்ணணும். சில காரியத்துக்கு ஆண்டவர் சிலரை பார்க்கணும்னு நினைக்கிறார். ஆமென். பாருங்க, தேசத்துல மழையே இல்லை. எலியாட்ட என்ன சொல்லுவார்? நீ போய் உன்னை
காண்பி. நீ போய் அதுல நிக்கணும், நீ போய் அதுல நிக்கணும். அப்போ நான் வந்து மழையை தருவேன். நீ போய் நிக்கணும். எலியாக்கு ஓட்டம் முடிய போகுது. அடுத்து எலிசா உள்ள என்ட்ராகிறார். எலியாவே சொல்றார், வேண்டாம் ஆண்டவரே, நான் சூறை செடிகளை போதும், என்னை எடுத்துருங்கன்னு சொல்லும் போது, இல்ல நீ வந்து நெல்லு. சில காரியத்தை நான் ஒண்ணு நிக்க வச்சுதான் செய்வேன். கர்த்தருடைய அவர் இதுல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார் சகோதரி, ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார் சகோதரா. ஹல்லேலூயா. ஆமா, நீ எதிர்பார்த்த காரியம் உன் வாழ்க்கையில ஒருவேளை நீ நினைச்ச நேரத்தில் நடந்திருந்தா உன் குடும்பத்துக்காக நீ உத்தரவாதம் பண்ணுவதை விட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். உனக்குன்னு ஒரு லைஃப் ஏற்பட்டிருக்கும், உனக்குன்னு ஒரு டோர் ஓபன் பண்ணப்பட்டிருக்கும். நீ உன் காரியத்தை பார்த்துட்டு போக வேண்டிய நிலைமை இருந்திருக்கும். ஆனா இன்னும் உன்னை அதே சூழ்நிலையில வைத்திருக்க காரணம் உண்டு. நீ நிக்கணும், நீ நிக்கணும், நீ நிக்கணும். ஆனா அதே நேரத்தில் உனக்கு ஒரு டைமை வச்சிருக்கிறா. உன் துக்க நாட்கள், உன் உபவாசம் எல்லாம் நல்ல பண்டிகையாய் மாறும். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. யோசுவாவின் நாட்கள் வந்தது. யோசுவாவின் நாட்கள் வரும்போது ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் முடிவதற்கு முன்பதாகவே சூரியன் கீழே போக போகுது. சூரியன் கீழே போக போகுது. அப்பொழுது யோசுவா ஆண்டவரேன்னு கூப்பிடும் போது சூரியன் மேல நிக்குது. அதன் அர்த்தம் என்ன? மோசே, நீ சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் உன் கைகளை திடப்படுத்துவாயானால் உன் தலைமுறைக்கு கிரேஸ் பீரியட் நீட்டி கிடைக்கும். உன் தலைமுறைக்கு கிருபை கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். மோசே, உன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரை நிலையாயிருந்தால், இந்த வேட கவனிங்க, இந்த வேட கவனிங்க. மோசே, உன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரை நிலையாயிருந்தால் உன் தலைமுறையின் கைகள் செய்து முடிக்க வேண்டியதை செய்யும் வரைக்கும் சூரியன் நிலையாய் நிற்கும். சூரியன் நிலையாய் நிற்கும். ஹல்லேலூயா. இப்ப யோசுவாவுக்கு கை ஸ்டடியா இருக்கு, ஆனா சூரியன் நிக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சூரியனை நிக்க வைக்கிறார். ஆமே, நம்ம எல்லாம் பார்க்கிறோம், யோசுவா வந்து சூரியனை நிக்க வச்சாருன்னு. யோசுவா வந்து சூரியன் நிக்க வச்சாரு. ஆனா அதுக்கு பின்னாடி தளர்ந்த கைய ஒரு மனுஷன் ரொம்ப நேரம் தூக்கி வச்சிருந்தான், ரொம்ப நேரம் தூக்கி வச்சிருந்தான். சூரியன் அஸ்தமிக்கும் வரை, சூரியன் அஸ்தமிக்கும் வரை. ஆவியானவர் நம்மை நடத்துகிற சில காரியம், ஆண்டவரை ஜெபிக்கிறதுக்கே பலன் இல்லை, ஆனா நம்மளை தான் பாரப்படுத்துவார், நமக்கு தான் தரிசனம் காட்டுவார், நமக்கு தான் சொப்பனம் காட்டுவார். எதுக்கு? நாளைக்கு தலைமுறை களத்துல இறங்கும் போது அந்த தலைமுறைக்கு கிரேஸ் 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 கிரேஸ், கிருபை கிருபை கிருபை. ஓ ராஹா மாதா நா மா காரா. வாசி பண்ணுங்க, வாசி பண்ணுங்க. என் ஆண்டவர் ஒருபோது தீமை செய்யல. உன்னுடைய 4ஆம் மாதம், 5ஆம் மாதம், 7ஆம் மாதம், 10ஆம் மாதம், ஆமென், நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும், உன்னுடைய ஒவ்வொரு ஆகஸ்ட் மாத உபவாச ஜெபமும் நல்ல பண்டிகையாக மாற போகிறது. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் நாள் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவைகளிலிருந்து ஸ்தோத்திர சத்தம், ஆடல் பாடலின் சத்தம். ஹல்லேலூயா. நான் திரும்பி வர பண்ணுவேன். எனவேதான் 1 கொரிந்தியர் 15:58 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து. அப்ப நமக்கு என்ன அறிவு தேவை தெரியுமா? இந்த பிரயாசம் வீணாகாது, என் ஜெபம் எல்லாம் பதிலாயுமாறு, என் காத்திருப்பு வீணாகாது, என் காத்திருப்பு வீணாகாது. தெரிந்து பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை உண்டு. ஏசாயா 29:17, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ,
இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான. பக்கத்துல 2 பேர் கையை பிடிச்சு பலப்படுத்துங்க. இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம். ஆமென், ஆமென். சிலர் கேட்கலாம், போன வருஷமும் இப்படிதான் சொன்ன, அதுக்கு முந்தின வருஷம் கர்த்தருடைய வருகை தாமதித்தால் அடுத்த வருஷம். இப்படிதான் சீஷர்கள் கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுவார், யோவான் 16வது அதிகாரத்துல 16 முதல் பார்த்தீங்கன்னா, நான் பிதாவின் இடத்தில் போகிறபடியால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள். 18வது வசனத்துல உடனே சீஷர்கள் இந்த கொஞ்ச காலம் சொல்லி கொஞ்ச காலம் ஆச்சு. இந்த கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன எங்களுக்கு விளங்கல் அப்பா. நீங்க செய்கிறேன்னு சொல்றீங்க, எப்போன்னு கேட்டா கொஞ்ச காலம் சொல்றீங்க. ஆனா உங்க கணக்கை பார்த்தா எங்களுக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா உமக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷமா, அந்த நாள் பார்த்தா ஆண்டவரே, அதனால எங்களுக்கு விளங்கவில்லை. இதான் சீசன் ஆகணும்னு சொல்றது. சீசன் தான் இப்படிலாம் கேட்பான், கேட்டு நல்ல பல்பையும் வாங்கிட்டு இருப்பான். ஆமா, ஆண்டவர்களை விளங்கலப்பா. இந்த வார்த்தைய ஆண்டவர்கிட்ட விளங்கல் ஆண்டவரே. அதாவது ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற ஒரு இதுல போயிட்டோன்னு வைங்களேன், அவர் தெளிவு உண்டாக்கிட்டே இருப்பார். இதான் ஆண்டவர். எனக்கு விளங்க மாட்டேங்குது ஆண்டவர். உடனே ஆண்டவர் சொல்றார் 19:20, அதை குறித்து தம்மிடம் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதையே சொல்லி. என்ன வார்த்தைங்க! விரும்புறீங்கல்ல இந்த கொஞ்ச காலம் ஆண்டவரே சொல்லுங்க, இல்லைன்னா பாடிடுவேன். கொஞ்ச காலம் சொல்றீங்களா? பாடவா மகனே, நான் சொல்லிடுறேன். ஹல்லேலூயா. அவர்களை நோக்கி நீங்க இப்படி உங்களுக்குள்ள விசாரிக்கிறது என்ன? ஏன்ட்ட கேளு அப்படிங்கிறாங்க. உங்களுக்குள்ள இங்க சொல்றேன், கொஞ்ச காலத்துல வீட்டுக்கு போகும்போது என்னத்த கொஞ்ச காலம், எப்ப கொஞ்ச காலம், இப்படி உங்களுக்குள்ள விசாரிக்கிறது என்ன? 20 ஆண்டவர் சொல்றார், அடுத்த வார்த்தை கேளுங்க, மெய்யாகவே. மெய், அது அர்த்தம் என்ன தெரியுமா? ஏமாற்ற மாட்டேன், ஏமாற்றம் கிடையாது உனக்கு. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலோ உங்கள் துக்கம் சந்தோஷமாய். சொல்லுங்க, என் உபவாசம் நல்ல பண்டிகையாக மாற போகிறது. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட, அதான் கொஞ்ச காலம். ஆமென், பாடுங்க. இதான் கொஞ்ச காலம். ஆமென். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். ஆமென். ஆமென். உன்னை தப்பி செல்ல கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஓரமா கலவா ஹந்தரமா.
இயேசு. சொல்லுங்க, எங்கள் துக்கம், எங்கள் துக்கம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றாரு 21வது வசனத்துல, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினாலே அப்புறம் உபத்திரவத்தை ஆண்டவர் இத்தனை காலம் காத்திருக்க வைத்து இனி செய்ய போகிறது என்ன தெரியுமா? ஆமென். உன் உபத்திரவத்தை, நீ துன்பத்தை, உன் வருத்தத்தை மறக்கும்படியாக சொல்லிட்டு சொல்றாரு. அது போல அப்ப காத்திருக்க வைக்கிறவர்களுடைய பெயின் என்ன பெயின் தெரியுமா? நீங்க தான் சொல்லணும் சத்தமா. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இது என்ன பெயின்? டெலிவரி பெயின் இது. ஹல்லேலூயா. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். சொல்லி நான் மறுபடியும் இன்னைக்கு வர்ஷிப்ல கேட்டோம்ல, அவர் வருவார். மரித்த தோய்ந்த எவிருவே உன் வீட்டுல நல்ல பண்டிகை உண்டாக. ஹல்லேலூயா. ஓ, கலங்கிடவே மாட்டேன். ஆமென். ஜீசஸ், என் இயேசு. நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்க இருதயத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும் பாரு. அந்த சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டா. அந்த சந்தோஷத்தை தான் தரணும். இது இன்னைக்கு ஹாப்பியா இருந்துட்டு நாளைக்கு திருப்பியும் இந்த திடீர்னு இந்த குழவி கொட்டும் பாருங்க. அந்த மூஞ்ச பார்த்துருக்கீங்களா? திடீர்னு ஆளை பார்த்தா, எங்க அப்பா இந்த வேடை சொல்லுவாங்க, ஹாப்பியா இருங்க, உங்களை பார்த்தா குழவி கொட்டினது மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. அப்படி வீங்கி கலங்கிடவே மாட்டேன் அப்படி இல்லை. ஆமென். நான் என் சந்தோஷத்தை அவன் இருதயத்துல வைப்பேன். அந்த சந்தோஷத்தை இப்ப தெரியுதா ஏன் ரொம்ப நேரம் கையை தூக்கி வைக்க சொல்றாரு? ஆண்டவரே, நானா காத்திருக்கல. இந்த சீசன்ல எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம்னா, ப்ராஃபட்டிக்கா ஆண்டவர் நமக்கு ஒரு பக்கம் வேர்டும் கொடுக்கிறார், இன்னொரு பக்கம் சாங்ஸும் கொடுத்துட்டு இருக்கிறார். அப்போ ஏதோ ஒண்ணு செய்ய போறார். அதை எடுக்க. ஆமென். அப்போ நீ படுற பெயின் என்ன பெயின்? அப்போ கன்சீவா இருக்கிறவங்க எதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க? பெயின் மாறணும்னு ஜெபம் பண்ணுவாங்களா? பெயின் வரணும்னு? சிலர் போதும். ஆமென். அதுக்காக 10 மாசம் தான் சுமக்க முடியும், 10 வருஷமா சுமக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அது போல அவருக்கு தெரியும் டைம் உண்டு. மோசே 5 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள கையை கீழே போட்டான். இன்னொரு 5 மாசம் இருக்கு, கையை மேல தூக்கு. எதுவரை? சூரியன் அஸ்தமிக்கிறார். நம்ம இன்னைக்கு வாந்தி எடுத்தா நாளைக்கே பிள்ளை கையில. என்னது இது? என்ன லாஜிக்? அப்படி கிடையாது. 10 மாசம்
வெயிட் பண்ண. சில சொல்லுவாங்க 5 மாசத்துல டாக்டர்ஸ் பிள்ளை எடுத்துருன்னு சொல்லும் போது துடிப்பாங்க. வேண்டாம். அவங்களே சொல்லுவாங்க வேண்டாம். சொல்லுவோமா இல்லையா? டாக்டர் சொல்லிட்டாரு பிள்ளை இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம்ப்பா. சூரியன் அஸ்தமிக்கிறது வரேன்னா அஸ்தமிக்கிறது வர இந்த கையை தூக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. புரியுதா? ஆண்டவர் ஒரு நாள் தீமை செய்ய மாட்டா. நல்ல நார்மல் டெலிவரி. பண்டிகை பண்டிகை தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் கர்த்தர் நல்லவர். சத்தமா அவன் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். அவன் முடிஞ்ச எழுப்பி நிற்கலாம் அல்லது முழங்கால் போடலாம், உங்களுக்கு எப்படியோ. அவன் இப்போ நிறைய உபவாசம் பண்ணி தளர்ந்து இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமா இடைப்படுகிறார். அப்பவே தெரிய வேண்டாம் ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போறார். தளராத, அசந்து போயிட்டுன்னு கையை வெட்டுறாரு. அமலேக்கின் கை ஓங்கினதுனால தானே இன்னைக்கு நீ ஆண்டவர் சமத்துல நிக்கிற. உன்னை நிக்க வச்சு எவ்வளவு ரசிக்கிறார் தெரியுமா? அவரு எவ்வளவு ரசிக்கிறார் தெரியுமா? அவர் நல்லவருங்க, ரொம்ப நல்லவர். எவ்வளவு காலம்ப்பா, எவ்வளவு காலம்ப்பா. கவலைப்படாத மோசே, சூரியன் அஸ்தமிக்கிறது வரதான். அதுக்கப்புறம் நீ கொடியேற்ற போற. கையை உயர்த்துகிறவன் கொடியேற்றுவான். கையை திடப்படுத்துகிறவன் கொடியேற்றுவான். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு உங்க விசுவாச கண்ணில் பார்த்து ஜெபம் பண்ணுங்க. இந்த உபவாசம் நல்ல பண்டிகையா விசுவாச கண்ணில் பார்த்து கொடியேற்று. ஒரு காலத்துல உங்களை பார்த்து சர்ச்சுக்கு நிறைய பேர் வந்தாங்க. இடையில ஏதோ பிரேக் ஆச்சு. சர்ச்சுக்கு போன இவங்களுக்கே இப்படியா, நம்ம பழைய இடத்துக்கே போலான்னு போயிட்டாங்க. கர்த்தர் அதை அப்படியே மாத்த போறா. நாங்களும் கர்த்தரை தேட வந்திருக்கிறோம். நாங்களும் ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். ஏன் நீங்க எவ்வளவு கூட்டம் வரல, இப்ப ஏன் வந்தீங்க? கர்த்தர் உங்க கூட இருக்கிறத கேள்விப்பட்டோம். கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நம்புற ஆண்டவரே. ஆமென். என் உபவாசம் நல்ல பண்டிகையாக கண்ணீரோடு விதைக்கிறவர்களை அவர் கம்பீரமாய் அறுக்கவர். ஒவ்வொரு நாளும் நீங்க உன் விண்ணப்பங்களை கண்ணீரோடு விதைத்தா கம்பீரம் கூடாரத்தில் அது பண்டிகை தான். அது பண்டிகை. சாட்சி சொல்லுவாய். உன் அழுகை எல்லாம் ஆனந்தமாய் மாறும். சொன்னதெல்லாம் உன் வாழ்வில் நடக்கும். ஆமென். நல்ல தகப்பனே நன்றி. இந்த 10வது நாள் ஜெபத்திலும் எங்களை கிருபையாய் கூட்டி சேர்த்து எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்களை நேசிக்கிறீர். எங்கள் உபவாசத்தை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் வேதனையை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் துக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர். இதையெல்லாம் ஆண்டவர் எங்கள் கூடாரங்களிலே பண்டிகையாக மாற்ற போகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பன. இதை கண்டு கேட்டு அநேகர் உம்மை தேடவும் அநேகர் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணவும் வர போகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரை ஆட்களும் ஆசீர்வதியும். தேவ சமாதானம் கிருபை பெருகட்டும். எல்லா மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.